சாண்ட்ராக்கு வந்தது ஃபிட்ஸ் இல்லை, அது ஒரு பேனிக் அட்டாக். அது பதட்டத்திலையும் பயத்திலையும் வர்றது. பேனிக் அட்டாக்னா என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என் பேஜை ஃபாலோ பண்ணலன்னா டூ ஃபாலோ மை பேஜ். பேனிக் அட்டாக் வந்துச்சுன்னா தெர் வில் பி ரைஸ் இன் த ஹார்ட் ரேட். அதுக்கப்புறம் டிஃபிகல்டி இன் பிரீத்திங் இருக்கும், ரொம்ப ரேப்பிட் அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்னஸ் ஃபீல் பண்ணுவாங்க, டிங்லிங் சென்சேஷனும் ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப சிவியர் கண்டிஷனில் ஸ்பாசம் ஆஃப் த லெக் ஹேண்ட்லாம் இருக்கும். இதனால வந்து டைட்னஸ் ஆகிடும், அதனால அவங்களால மூவ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த டென்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணணும். செகண்ட், எந்த பிளேஸ்ல வந்து இந்த பேனிக் அட்டாக் காஸ் பண்ணுதோ ஷுட் கெட் அவுட் ஆஃப் த டேஞ்சரஸ் ஏரியா. தேர்ட், யூ ஷுட் கண்ட்ரோல் த ஆங்ஸியஸ் ஃபீலிங். பேனிக் அட்டாக்ல மெயின் ப்ராப்ளமே வந்து ஹைப்பர் வென்டிலேஷன். ஹைப்பர் வென்டிலேஷன்னா என்னன்னா, நம்ம பாடி வந்து ரேப்பிடா பிரீத் பண்ணும் போது கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபாஸ்டா மூவ் அவுட் ஆயிடும். ஸோ பேசிக்கா கார்பன் டை ஆக்சைடு நம்ம பாடியில் இல்லாதனால பேஷண்ட் வந்து ஹைப்பர் வென்டிலேட் ஆவாங்க. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா பிரெத் கண்ட்ரோல் மூலயமா. ஸோ பிரீத் இன் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்லோவா பிரீத் அவுட் பண்ணும். இந்த மாதிரி பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம பாடியில அக்யூமுலேட் ஆகும். அக்யூமுலேட் ஆகிறது மூலயமா இந்த ஹைப்பர் வென்டிலேஷன் வந்து கம்மியாகும். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டிமுலஸ் கொடுத்தோ கண்ட்ரோல் பண்ணலாம். லைக் பர்ஃப்யூம் இல்லை ஃப்ராக்ரன்ஸோட ஸ்மெல், கலர் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பார்க்கறது. இதனால வந்து தாட் ப்ராசஸ்னால கூட இந்த பேனிக் அட்டாக்கை கண்ட்ரோல் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணியும் கண்ட்ரோல் ஆகலைன்னா பாலிஎத்திலீன் கவரை நோஸ் டு மவுத் வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இன்னேல் அண்ட் எக்ஸேல் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னேல் அண்ட் எக்ஸேல் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு அதே மாதிரி அக்யூமுலேட் ஆகிறதுனால இந்த ஹைப்பர் வென்டிலேஷன் குறைஞ்சு பேனிக் அட்டாக்கையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ரெட் கார்டு கொடுத்ததுக்கு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.